அனைவருக்கும் வணக்கம். இன்று தொடங்கி 9 நாட்களுக்கு கோலாகலமாக நடைபெற இருக்கின்ற பூரி ஜெகநாதர் ஆலய தேரோட்டம் பற்றியும், அந்த ஆலயம் எவ்வாறு எழுப்பப்பட்டது, அதனுடைய முழு வரலாறு மற்றும் சிறப்புகள் பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அறிவியலுக்கே சவால் விடுகின்ற புலப்படாத பல மர்ம முடிச்சுகள் கொண்ட கோயில் தான் இந்த பூரி ஜெகநாதர் கோவில். இந்த கோயிலை ஒரு தமிழக சோழ மன்னன் கட்டுவித்தான் அப்படின்றத நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். அந்த சோழ மன்னனின் பெயர் அனந்தவர்மன் சோதங்க தேவன். ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற அழகிய கடற்கரை நகரமான பூரியில் தான் இந்த ஜெகநாதர் ஆலயம் அமைந்திருக்கின்றது. பகவான் கிருஷ்ணரோட அவதாரம் முடிவுக்கு வந்தபோது அவர் உடலில் இருந்து 2 பகுதிகள் மட்டும் பிரிஞ்சு ஒன்று கடல்லையும் இன்னொன்று காட்டுக்குள்ளேயும் விழுது. இந்த காட்டில், அதாவது இந்த வனப்பகுதியில் விழுந்த பகுதியை அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் கண்டெடுக்கிறாங்க. அவங்க அவருக்கு நீலமாதவர் அப்படின்னு பேர் வச்சு வழிபட தொடங்கினாங்க. கடலில் விழுந்த பகுதி 3 கட்டைகளாக மாறி அது மிதந்துக்கிட்டு இருக்குது. அந்த காலத்தில் இந்திரத்யும்னன் அப்படின்ற ஒரு மன்னன் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு வர்றான். விஷ்ணு பக்தராக இருந்த இந்த மன்னன் இந்திரத்யும்னன் பகவானை நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஆவலாக இருக்கிறாரு. அவரோட அவைக்கு வந்த ஒருத்தர் இந்த ஆதிவாசிகள், காட்டுவாசிகள் நீலமாதவரை வச்சு வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலை தெரிவிக்கிறாரு. அந்த காட்டுவாசிகள் வேறு யாரையும் அந்த நீலமாதவரை தரிசிக்கிறதுக்கோ வணங்குறதுக்கோ அனுமதிக்கிறதில்ல. அதனால் மன்னன் சிலரை தேர்ந்தெடுத்து 4 திசையிலேயே அனுப்பி அவர் நீலமாதவர் எங்கே இருக்கார் அப்படின்ற தெரிஞ்சிட்டு வர்றதுக்கு கட்டளையிடுறார். அப்போ வித்யாபதி அப்படின்றத தவிர மற்றவங்க எல்லாருமே தோல்வியோடு திரும்பி வராங்க. அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த வித்யாபதின்றவர் மட்டும் பல இடங்களில் சுற்றி முடிவில் சவாரா அப்படின்னு இந்த ஒரு பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல விஸ்வவசு அப்படின்றவரோட வீட்டில் கொஞ்ச நாள் தங்கியிருக்கிறார். விஸ்வவசு தன்னோட விருந்தாளிக்கு நிறைய சேவைகள் செய்கிறாரு. அதுக்காக தன்னோட மகளை அனுமதிக்கிறாரு. அப்புறம் விஸ்வவசு தன்னோட மகள் லலிதாவை இந்த வித்யாபதி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறாரு. வித்யாபதியும் விஸ்வவசோட மகளை லலிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு விஸ்வவசுவோட வீட்லேயே தங்கியிருக்கிறாரு. அப்போ விஸ்வவசு ரகசியமாக ஒரு இடத்துக்கு தினம் போயிட்டு வர்றதை பார்க்குறாரு. அதை பற்றி தன்னுடைய மனைவி, அதாவது விஸ்வவசோட மகள்கிட்ட அதை பற்றி கேட்கும்பொழுது அவங்க அப்போ அவங்க ஒரு மகள் லலிதா சொல்கிறாங்க, நீலமாதவரை தரிசிக்கிறதுக்காக தான் எங்கள் அப்பா தினம் போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட வித்யாபதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா நீலமாதவர் எங்கே இருக்காருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவர் மன்னரால் அனுப்பப்பட்டிருக்காரு. நீலமாதவரை தானும் தரிசிக்கணும் அப்படின்னு தன்னோட மாமனார்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அவர் முதல்ல அதுக்கு மறுக்கிறாரு. அதுக்கு பிறகு ரொம்ப வற்புறுத்தின பிறகு அவர் நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறார். அப்போது விஸ்வவசுக்கு தெரியாமல் அவரோட மனைவிக்கிட்ட சொல்லி கொஞ்சம் கடுகை தன்னுடைய ரகசியமாக மூட்டையாக கட்டி எடுத்துக்கிட்டு போகிறார். விஸ்வவசு இந்த வித்யாபதியோட கண்ணை கட்டி தான் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. ஆனால் வித்யாபதி மனைவி கொடுத்த அந்த கடுகை போகிற வழியிலலாம் ரகசியமாக சிந்திக்கிட்டே, அதாவது இறைச்சிக்கிட்டே போகிறார். நீலமாதவரோட கோயில் அடைஞ்சதுமே வித்யாபதி கண்கட்டை அவிழ்த்து விடுறாரு. நீலமாதவரோட அற்புதமான அழகில் மனசை பறி கொடுக்குறாரு வித்யாபதி. அப்போது வானத்திலேருந்து ஒரு அசரீரி கேட்குது, வித்யாபதி நீலமாதவராகிய என்னை தரிசித்ததை உங்கள் அரசனுக்கு போய் தெரிவிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரீரி கேட்குது. உடனே வித்யாபதி அரசர் இந்திரத்யும்ன்கிட்ட போய் இந்த மாதிரி நீலமாதவர் இருக்கிற இடத்த பற்றி தெரிவிக்கிறாரு. அந்த வித்யாபதியோட மன்னரும் அந்த கடுகு இறைச்சதை அடையாளமாக வச்சுக்கிட்டு அந்த இடத்த தேடி போகிறாங்க. ஆனால் இவங்க போய் அங்கே பார்க்கும்போது நீலமாதவர் விக்கிரகம் அங்கே இல்லை. இதனால் மன்னன் ரொம்ப வருத்தப்படுறான். அப்போது அவரோட கனவுல தோன்ற விஷ்ணு பகவான் கவலைப்படாத, நீ கட்டுற கோயிலில் நான் குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். இதனால் உற்சாகம் அடைஞ்ச மன்னன் பூரியில் மாபெரும் ஆலயம் ஒன்று கட்டுறாரு. ஆலயம் தயாராகிடுச்சு. ஆனால் அதில் நிர்மாணிக்கிறதுக்கு விக்கிரகம் இல்லை. இது குறித்து வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை வேண்டிக்கிறாரு மன்னன். அப்போ அவரோட கனவுல தோன்ற பெருமாள் நாளை காலையில் கடற்கரைக்கு போ, அங்கே மறந்துட்டு வர்ற கட்டையை வச்சு மூலவர் திருமேனியை நீ செஞ்சு பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரியே மறுநாள் கடற்கரைக்கு மன்னன் போகிறாரு. அங்கே 3 மரக்கட்டைகள் கடலில் மிதந்துக்கிட்டு வருது.
அப்போது வயசான ஒரு சிற்பி வந்து அங்கே வர்றாரு. 28 நாளில் வந்து நான் பகவான் விஷ்ணுவோட திருமேனியை நான் செஞ்சு தரேன் இந்த மரக்கட்டையை வச்சு. அந்த திருப்பணி நடக்கிற அந்த 28 நாளும் என்னை ஆலயத்துக்குள்ளே வச்சு பூட்டிடணும், யாரும் நடுவில் திறந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மன்னரும் அதுக்கு ஒத்துக்கிறார். தினமும் மன்னன் வந்து திருப்பணி நடக்கும் இடத்துக்கு வருவார். அந்த பூட்டின அந்த சிற்பக்கூடத்துக்குள்ளே வந்து சிற்பம் செதுக்கக்கூடிய ஒலி கேட்கும். உடனே அவர் திரும்பி போயிடுவார். இந்த மாதிரி திருப்பணி தொடங்கி 27 நாள் வரைக்கும் அந்த சத்தம் அந்த மாதிரி தினம் கேட்டுக்கிட்டு இருக்குது. 27ஆம் நாள் மன்னன் அங்கே வர்றாரு. அப்போ ஆலயத்துக்குள்ளேருந்து எந்த சத்தமும் கேட்கல. அதனால் சிற்பிக்கு என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு பயந்து போன மன்னன் வந்து கதவை திறக்க உத்தரவிடுறான். கதவு திறந்துட்டு ஆலயத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது வயதான சிற்பி வந்து அங்கே இல்லை. ஆனால் முழுமை அடையாத அந்த 3 சிற்பங்கள் மட்டும்தான் இருக்குது. அப்போது பகவான் மகாவிஷ்ணு அசரீரியாக, நானே சிற்பியாக வந்தேன், நீ என் உத்தரவை மீறி கதவை திறந்ததால் பணி தடைப்பட்டது, என்றாலும் பரவாயில்லை, இந்த திருமேனியிலேயே நாங்கள் எல்லாருமே அருள் பாலிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே கருப்பு நிறத்தில் இருக்கிற விக்கிரகம் தான்னு சொல்கிறாரு. வெண்மை நிறத்தில் இருப்பது பலராமனும், மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது கோகுலத்தில் அவதரித்த மாயா துர்க்கையான சுபத்திரை அப்படின்னும் அசரீரி சொல்லுது. மன்னனுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. அதை எல்லாத்தையுமே மறுபடியும் பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடுகள் செய்கிறான். அன்னையிலிருந்து பூரி ஜெகநாதர் கோயில் உலக புகழ்பெற்று திகழ்கின்றது. தற்போதுள்ள ஆலயம் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த ஆலயத்திற்கு மன்னர்கள் பலரும் தங்கம், வெள்ளி போன்ற செல்வங்களை தானமாக வழங்கினாங்க. இந்த நகைகள் எல்லாமே பூரி ஜெகநாதர் கோயில் பொக்கிஷ அறையில் வந்து வச்சு பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த ஆலயத்தில் பல அதிசயங்கள் இருக்குது. மற்ற இந்து கோயிலை போல் இல்லாமல் இந்த கோயிலில் இருக்கிற மூலவர் சிலை வந்து புனித வேம்பு என்று அழைக்கப்படுகின்ற தாது பிரம்மத்தால் செய்யப்பட்டது. ஒவ்வொரு 12 ஆண்டுக்கு ஒரு தடவையும் அதே மரத்தில் மீண்டும் மூலவர் சிலை மறு உருவாக்கம் செய்யப்பட்டு மறுபடியும் பிரதிஷ்டை செய்யப்படுது. உலகத்திலேயே வேறு எந்த கோயில்லையும் இல்லாதபடி இந்த பூரி ஜெகநாதர் கோவில் கருவறையில் நிறைய மரத்தாலான சிலைகள் இருக்குது. இந்த பூரி ஜெகநாதர் கோயிலோட கோபுர நிழலும் தஞ்சை பெரிய கோயிலை போலவே எவ்வளவு சூரியன் சுட்டெடுத்தாலும் தரையில் விழறதில்லை. பொதுவாக கோயில் கோபுரத்தை சுற்றி புறாக்கள், கழுகு போன்ற பறவைகள் வந்து பறந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த கோயில் கோபுரங்களை சுற்றி எந்த பறவையும் பறக்கிறதில்ல. அதே போல் இந்த கோபுரத்தின் மீது எந்த பறவைகளும் அமர்வதே கிடையாது. இதற்கு அறிவியலாளர்கள் சொல்கிற காரணம் என்னன்னாக்க, பூரி ஜெகநாத் ஆலயம் கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருக்குது. 1000 அடி உயரம் வரை உள்ள இந்த ஆலயத்தின் மீது காற்றின் வேகம் மிகவும் கடுமையாக இருக்கும். அந்த பகுதியில் அந்த வேகத்துக்கு எதிராக பறந்து செல்லக்கூடிய பறவைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கழுகு போன்ற பறவைகள் தான் அந்த வேகத்துக்கு எதிராக பறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இத்தனை காலத்தில் பருந்துகள் கூட கோயிலுக்கு மேலே பறந்ததில்லை. அதே மாதிரி இந்த ஆலயத்துக்கு மேலே விமானங்களும் பறக்கிறதில்ல. அதே மாதிரி இங்கே இருக்கிற கொடி மரம் ரொம்ப விசேஷமானது. பொதுவாக கொடிகள் வந்து காற்று வீசும் திசையை நோக்கி தான் பறக்கும். ஆனால் இந்த கோயில் கொடிமரத்தில் இருக்கிற கொடி காற்று வீசும் திசைக்கு நேர் எதிர் திசையில் பறக்குது. இதை வந்து பல விஞ்ஞானிகள் வந்து ஆய்வு செய்து பார்த்தோம். இதுக்கான காரணம் என்னன்னே புரியலை. இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, கடற்கரையை ஒட்டி தான் இந்த கோயில் இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இந்த கோயிலுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோன்னா எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் வெளியே இருக்கிற கடலோட அலைகளோட சத்தம் கொஞ்சம் கூட கேட்குறதில்ல. இந்த கோயிலில் குடியிருக்கிற விஷ்ணு பகவான் தினமும் காலையில் எழுந்துச்சு ராமேஸ்வரம் போயிட்டு மதிய சாப்பாட்டுக்காக பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு வந்துடுறாரு அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் தினந்தோறும் இந்த கோயிலில் இறைவனுக்காக விருந்து படையல் வந்து மிகவும் தடபுடலாக நடக்கும். இந்த விருந்து சமைக்கும் முறையே வந்து வித்தியாசமாக இருக்கும். தனித்தனி பாத்திரமாக இல்லாமல் 5 பாத்திரங்களை ஒன்றன் மீது ஒன்றாக வைத்து 5லும் சமையல் செய்வாங்க. பொதுவாக அடியில் தீ எரிந்து கொண்டிருந்தால் அடியில் இருக்கும் பாத்திரத்தில் உள்ள உணவு தான் முதல்ல ரெடியாகும். ஆனால் இங்கு இதுலேயும் சில அதிசயங்கள் நடக்குது. மேலே இருக்கக்கூடிய பாத்திரத்தில் உள்ள உணவு தான் முதல்ல வெந்து தயார் நிலைக்கு வருமாம். அதே மாதிரி எவ்வளவு சமைச்சாலுமே துளி கூட வீணாக்காமல் பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் நடக்கிற ரத யாத்திரை, அதாவது தேர் திருவிழா மிகவும் விசேஷமானது. ஆடி மாதத்தில் 9 நாட்கள் நடத்தப்படுகின்ற விழா இது. ரத யாத்திரைக்காக ஒவ்வொரு ஆண்டும் 3 மூலவர்களுக்கும் புதிய தேர் செய்யப்படும். அந்த தேர்களில் மூலவர்கள் அமர்ந்து நகரை வலம் வருவார்கள். ஜெகநாதருக்கு 45 அடி உயர நந்தி கோஷம்,
பாலபத்திரருக்கு 44 அடி உயர தலத்வாஜா, சுபத்ராவுக்கு 43 அடி உயர தர்பதலனா ஆகிய 3 பிரம்மாண்டமான தேர்கள் உருவாக்கப்படும். 16 சக்கரங்களை கொண்ட தேரில் ஜெகநாதரும், 14 சக்கரங்களை கொண்ட தேரில் பாலபத்திரரும், 12 சக்கரங்களுடன் அமைந்த தேரில் சுபத்ராவும் எழுந்தருள பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேர்களை இழுத்துச் செல்வார்கள். தங்களுடைய இருப்பிடத்திலிருந்து புறப்படும் ஜெகநாதர், பாலபத்ரர், சுபத்ரா ஆகியோர் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தங்களின் அத்தை கோவிலான மௌசிமா கோயிலுக்கு சென்று சற்று ஓய்வெடுப்பார்கள். பின்னர் அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ குந்திச்சா கோவிலை சென்றடைந்ததும் ஜெகநாதர் ஓய்வெடுப்பார். திருவிழாவின் 4 நாளில் தனது கணவர் ஜெகநாதரை காண லட்சுமி தேவி குந்திச்சா கோவிலுக்கு வருகை தருவார். அதைத் தொடர்ந்து மீண்டும் தேர்கள் புறப்பட்டு பின்னர் ஜெகநாதர் கோவிலை வந்தடைந்ததும் விழா நிறைவு பெறும். இந்த விழா 9 நாட்கள் நடைபெறும். இந்த ஆண்டுக்கான ரத யாத்திரை 27/6/2025 அதாவது ஜூன் 27ஆம் தேதி தொடங்குகின்றது. இந்த கோயிலின் தேர் திருவிழாவின் பொழுது பூரி மன்னரின் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் தங்கத்தினால் ஆன துடைப்பத்தை கொண்டு கோவிலையும் அதை சுற்றியுள்ள பாதை தெருவையும் சுத்தம் செய்வார்களாம். இந்த தங்கத் துடைப்பத்தால் பெருக்குவது ஒரு காலத்தில் பூரி மிகவும் செல்வ செழிப்போடு விளங்கியதற்கு எடுத்துக்காட்டாகும். இந்த தேர் திருவிழாவின் நோக்கமே பிரபஞ்சத்தின் அதிபதியான ஜெகநாதர் கோவிலுக்கு வர முடியாத பக்தர்களுக்காக கோவிலை விட்டு தானே வெளியே வந்து அருள் வழங்குவதாக நம்பப்படுகின்றது. பூரி கடற்கரை கோவில் என்பதால் இங்கு கடல் நீராடிய பிறகே கோயிலுக்கு செல்ல வேண்டும். கடற்கரையில் மார்க்கண்டேஸ்வரர் கோயில் இருக்கின்றது. கடலில் நீராடிவிட்டு முதலில் மார்க்கண்டேஸ்வரரை வணங்க வேண்டும். பின்பு இங்குள்ள பாண்டவ தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், அனுமன் தீர்த்தம் ஆகியவற்றில் நீராடிய பிறகு ஜெகநாதரை தரிசிக்க செல்லலாம். இந்த கோவிலில் 2 பிரகாரங்கள் இருக்குது. கோயிலுக்கு செல்ல சிங்கவாயில், குதிரை வாயில், யானை வாயில், புலிக்கதவு ஆகிய 4 வாசல்கள் உள்ளன. இவற்றை சிம்ஹத்வாரா, ஹஸ்த்வாரா, ஹாஸ்திவார், வியாக்ரத்வார் என்று அழைக்கின்றார்கள். ஒவ்வொரு வாசலும் பிரமிடு போன்ற அமைப்பில் இருக்கின்றது. கருவறையில் ஜெகநாதர், பலராமர், சுபத்ரா ஆகியோர் ரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். பலராமன் 6 அடி உயரமும், ஜெகநாதர் 5 அடி உயரமும், சுபத்ரா 4 அடி உயரமும் இருக்கின்றார்கள். இவர்கள் வெள்ளை, கருப்பு, மஞ்சள் ஆகிய நிறங்களில் காட்சி தருவார்கள். இங்கு சுவாமிக்கு 56 வகை பிரசாதங்கள் படைக்கப்படுகின்றது. காலையில் 11 மணியிலிருந்து 1 மணி வரை நடக்கும் நிவேதனம் மிக முக்கியமானது. பல பானைகளில் சாதம், குழம்பு, கூட்டு ஆகியவற்றை நிவேதனம் செய்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பானைகளை உடைச்சி அதில் இருக்க பிரசாதங்களை விற்பனை செய்கிறாங்க. இந்த சாதத்தை காய வச்சு கடைத்தெருவில் விற்பனை செய்கிறதும் வழக்கமாக இருக்குது. இது இங்கே முக்கிய பிரசாதமாக கருதுகிறாங்க. இங்கே வாங்கிறதுக்கு கூட்டம் அலைமோதுது. 9 நாட்கள் நடைபெறும் தேர் திருவிழாவிற்கு பிறகு 10ஆம் நாள் பகுதா யாத்ரா எனப்படும் திரும்பி வரும் பயணம் நடக்கின்றது. நண்பகல் நேரத்தில் சிங்கத்வார் என்னும் இடத்தை அடையும் தேர்கள் அங்கேயே தங்குகின்றன. இறை வடிவங்களுக்கு ராஜ அலங்காரங்கள் செய்யப்படுகின்றது. ஜெகநாதருக்கு தங்க கைகள் பொருத்தப்படுகின்றது. தங்கத்தாலான சங்கும் சக்கரமும் ஏந்தி காட்சி தருகின்றார் இறைவன். கணாவேஷா எனப்படும் இது ஏகாதசி திருக்காட்சி என்று சொல்லப்படுகின்றது. மறுநாள் துவாதசி அன்று 3 பேரையும் பூரி ஆலயத்துக்குள் கொண்டு சென்று 4 அடி உயரமும் 13 அடி அகலமும் 16 அடி நீளமும் கொண்ட இரத்தின சிம்மாசனத்தில் அமர்த்துவார்கள். இவர்களை பக்தர்கள் வலம் வந்து வணங்கலாம். இத்துடன் பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் புகழ்வாய்ந்த தேரோட்டம் நிறைவு பெறும். இந்த தேர் திருவிழாவை காணும் பக்தர்கள் 100 ஆண்டுகள் இந்த ஆலய இறைவனை வணங்கிய பயனை பெறுவார்கள் என்பது நம்பிக்கையாக இருக்கின்றது. மேலும் இந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது பூரி ஜெகநாதர் கோவில் வளாகத்தில் தென்மேற்கு மூலையில் ரோஹிணி குண்ட் பக்கத்தில் விமலா தேவி, அதாவது பிமலா தேவின்னு சொல்கிறாங்க, சக்தி பீடம் இதனோட சன்னதி இருக்குது. இது சார் சக்தி தாம்கள் அப்படின்னு சொல்கிற, அதாவது ஆதி சக்தி பீடங்கள்னு அழைக்கப்படுற 4 முக்கியமான சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று. அதனால் பூரி கோயிலுக்கு போகிறவங்க இந்த தேவியையும் தவறாமல் தரிசிக்கணும். அதே மாதிரி ஆதிசங்கரர் நிறுவிய 4 சக்தி பீடங்களில் ஒன்றான கோவர்த்தன பீடமும் இந்த பூரியில் தான் இருக்குது. அதையும் தரிசிக்கலாம். இந்த பூரி ஜெகநாதரை தரிசிக்கும்போது எந்த வகையான கிரக தோஷத்தை உடையவங்களாக இருந்தாலுமே இந்த ஜெகநாதரை தரிசித்தா அந்த தோஷங்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. பூர்வ ஜென்ம காலத்தில் செஞ்ச பாவங்களும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்றது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது.
இந்த ஆலயம் காலையில் 6 மணிலேருந்து இரவு 11 மணி வரைக்குமே திறந்திருக்கும். நடுவில் ஒரு 3 மணி நேரம் தான் மூடுறாங்க கோவிலை. இது மூலவரை பக்கத்தில் போய் தரிசனம் செய்யணும் அப்படின்னா காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் அது அனுமதி கொடுக்குறாங்க. 9 மணிக்கு கோயிலில் இருக்கிற மாதிரி போயிட்டோன்னா அந்த 9 to 10 அந்த அந்த காலை நேரத்தில் நம்ம சாமியை அருகில் போய் தரிசனம் செய்யலாம். இன்னொரு முக்கியமான தகவல், இங்கே ராமாயணத்தில் ராமபிரானும் மகாபாரதத்தில் பாண்டவர்களும் இங்கே வழிபட்டதாக புராணங்கள் சொல்லுது. இந்த ஆலயத்தில் இருக்க குளத்தில் மிகப்பெரிய ஆமைகள் இருக்குது. இந்த கோயில் கட்டுறதுக்கு பணிபுரிஞ்ச சிற்பிகளே இங்கே ஆமைகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இங்கே பூஜை செய்கிறவங்க அந்தணர்களாக இருந்தாலும் இந்த தேர் திருவிழா என்பது மட்டும் மூலவர்களை தேரில் அமர்த்துவது முதல் மீண்டும் நிலை சேர்ந்து கருவறையில் அமர்த்துவது வரையிலான எல்லா வேலைகளையும் சவரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிவாசி இனத்தைச் சேர்ந்தவங்க தான் செய்கிறாங்க. இந்த ஆலயத்துக்கு எப்படி போகிறதுனா, ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வர்லேருந்து 62 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூரி ஜெகநாதர் கோயில் இருக்குது. இதுக்கு அருகில் உள்ள விமான நிலையம் பார்த்திங்கன்னா புவனேஸ்வரில் இருக்குது. அருகில் உள்ள ரயில் நிலையம் பூரியிலேயே இருக்குது. பூரியில் நிறைய தங்கு விடுதிகள் இருக்குது. ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை இந்த பூரி நகரத்திற்கு சென்று வருவதற்கு ஏற்ற காலமாகும். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த உலக பிரசித்தி பெற்ற தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு பூரி ஜெகநாதரின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.